பதவி ஏற்பதற்கு முன்பு ஓம் ஸ்ரீராம் என 21 முறை எழுதிவிட்டு பதவியேற்ற ராம் மோகன் நாயுடு. யார் இந்த மோகன் ராம் நாயுடு? मैं राम मोहन नायडू। I, Kinjarapu Ram Mohan Naidu, தெலுங்கு தேசம் கட்சியின் கிஞ்சராபு ராம் மோகன் நாயுடு 36 வயதே ஆன இவர் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் 36 வயதில் அமைச்சராக ஒருவர் பதவியேற்பது இதுவே முதன்முறை என்று கூறப்படும் நிலையில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி ராம் மோகன் நாயுடுவுக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அதற்கு முன்னதாக தனது தாயார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஓம் ஸ்ரீராம் என ஒரு தாளில் 21 முறை எழுதிவிட்டு அதன் பின்னர் அவர் பதவியேற்றுக் கொண்டார். ராம் மோகன் நாயுடு அமெரிக்காவில் MBA முடித்தவர். நாடாளுமன்றத்தில் வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், ரயில்வே, உள்துறை ஆகிய துறைகளில் நிலைக்குழு உறுப்பினராகவும் இருந்தவர். கடந்த 2012ஆம் ஆண்டு அவரது தந்தை ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார். அதன் பின்னர் தான் இந்தியா வந்த ராம் மோகன் தெலுங்கு தேசம் கட்சியுடன் இணைந்து 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு 26 வயதில் எம்பியாக தேர்வானார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஸ்ரீகாக்குளம் தொகுதியில் நின்று 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்று தற்போது அவர் விமான போக்குவரத்து துறை அமைச்சராகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த துறை ஜோதிராதித்ய சிந்தியாவிடம் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. Almost done. Is it 1 level? Yes. Okay.